தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக நிலைநிறுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களது அரசு இந்து சமய அறநிலையத்துறையில் திருக்கோயில்களுக்கான பல்வேறு புதிய திட்டங்களையும் பக்தர்களுக்கான சேவைகளையும் செயல்படுத்திட ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகிறது. அந்த வகையில் மூத்த குடிமக்களை பாதுகாத்திட அவர்களின் நலன்களை பேணும் வகையிலும் மூத்த குடிமக்கள் உறைவிடங்கள் கட்டுவதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அந்த வகையில் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாக கட்டுப்பாட்டிலுள்ள கொளத்தூர் அருள்மிகு தேவிபாலியம்மன் மற்றும் இளங்காளியம்மன் திருக்கோயில், திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதியம்மன் திருக்கோயில், பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் ஆகிய 3 திருக்கோயில்களுக்கு சொந்தமான இடங்களில் திருக்கோயில் சார்பாக மூத்த குடிமக்கள் உறைவிடங்கள் ரூபாய் 22.61 கோடி மதிப்பீட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது. தற்போது கொளத்தூரில் முதியவர்கள் தங்குவதற்கு தேவையான அடிப்படை வசதிகளுடன் கூடியதாக குளியலறை மற்றும் கழிப்பறை வசதிகளுடன் கூடிய தங்கும் அறைகள், சமையல் அறை மற்றும் உணவருந்தும் அறைகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருந்தகம் உள்ளடக்கிய மருத்துவ வசதி, நடைபாதை வசதியுடன் கூடிய பூங்கா, படிக்கும் அறை வசதியுடன் நூலகம், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் இதர அடிப்படை சுகாதார வசதிகள், வரவேற்பு மற்றும் பொது பயன்பாட்டு அறை, அலுவலக அறை, ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்ட வசதிகளுடன் அமையப்பட உள்ள இந்த மூத்த குடிமக்கள் உறைவிடத்திற்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.